காவேரி கிட்ட நிவினும் வந்து குமரனும் கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. அதுக்கு காவேரி சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா காவேரி? என் அம்மாவோட அவன் அம்மா வந்து இப்போ நல்லவங்கன்னு நினச்சேன். ஆனால் என் அம்மாவே பரவாயில்ல அப்படின்றாரு. செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? என் அம்மா ஒன்றும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை. அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறேன். நீ என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும்னா நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும்? எனக்கு வந்து விஜய் கூட வாழ்கிற குடுப்பினை இல்லை, அவ்வளோதான் சொல்வேன். தயவுசெய்து இந்த பிரச்சனையை விட்டுருங்க. விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதானே? விஜய்கிட்ட சொல்ல முடியாது. சொன்னால் அவர் வந்து அங்கே போய் சண்டை போடுவார். என்னால் தேவையில்லாத பிரச்சனை வேணாம், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க. நிவினும் வந்து குமரனும், என்னென்ன இது இப்படியே இருந்தால் ரெண்டு பேரும் சேரவே முடியாது அப்படின்னோடனே, அதாண்டா எனக்கும் புரியல அப்படின்றாரு குமரன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க காவேரி. நினச்சி பார்த்து அழுதுட்டு இருக்காங்க விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்கலைன்னா போடி, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எல்லோரும் முக்கியம், ஆனால் நான் உனக்கு முக்கியம்னு தோணலை, தோன்ற வரைக்கும் நீ எடுக்கவே வேணாம், வீடு நான் ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சுட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே. அப்போ வந்து அவங்க தாத்தா வந்து, என்னப்பா விஜய், என்ன ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, பாருங்க தாத்தா, இவளை கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறா. அவங்க குடும்பத்தை மட்டும் யோசிக்கிறா, அவங்க அம்மா பற்றி யோசிக்கிறா, எல்லாரை பற்றி யோசிக்கிறா, என்னை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சாலா இவ அப்படின்னு. விடுடா, காவேரி பற்றி உனக்கு தான் தெரியும்ல, அவங்க குடும்பம் அவளுக்கு முக்கியம், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கா. அப்போது நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அப்பாட எப்படியோ காவேரி தொல்லை தாங்க முடியல, அதனால் அவளை ஒழிச்சு கட்டிட்டோம். இப்போ இருக்கவே இருக்கா அந்த ராகினி ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பாட்டியும் வந்து ராதாவும். அதனால் ராகினி கிட்டே இந்த மாதிரி உனக்கோ என் பிள்ளைக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ராதா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் டைவர்ஸ் கொடுத்துருன்னு கேட்டுறாங்க. அதனால் ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எங்கள் ராகினி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து நியாயம் கேட்கறதுக்காக வராங்க. என் பொண்ணை எப்படி நீங்கள் கழட்டி விட வந்து முயற்சி பண்ணுவீங்க? நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து, இந்த வீட்டில் எப்படி ராகினி இருக்க முடியும்? இந்த வீட்டுக்கும் ராகினிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது விஜய் வீடு, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ராதா இருக்க வீட்டில் போயிட்டு இருந்துக்கோங்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு அனுப்பிடிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து நல்லா போட்டு அடிச்சிடுறாரு. எவ்வளோ தைரியமாக தான் என் வீட்டுக்கு உன் பொண்ணு நீ வருவீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சி கிடையாது, எப்படி நீங்கள் வருவீங்க? உனக்கு தான் மனசாட்சி கிடையாது, அதனால தான் வந்திருக்க, மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா அடித்து துரத்தி விட்டுறாரு. விஜய் வந்து காவேரி கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் காவேரி அவாய்ட் பண்ணுறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து வண்டியில் வந்துகிட்டே இருக்காரு. அப்போ நிவினை பார்க்குறாரு வர வழியில். நிவின் ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. ஐயோ, விஜய் கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறாரு. என்ன நிவின், நீங்களும் என்னை பார்த்தும் பார்க்காம போகிறீங்க, என்கிட்ட நீங்களும் பேச மாட்டீங்களா, என்னை நீங்களும் ஒதுக்கி வைக்கிறீங்களானோ? என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிறீங்க? பிரதர் அப்படிலாம் பேசாதீங்க பிரதர், வேறு என்ன சொல்கிறது? நான் காவேரி வீட்டில் என்னை சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல, அதனால் காவேரி என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. காவேரி அவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டுருக்கா. இந்த சூழ்நிலையில் நான் வந்து உங்களை ஹாய்ன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் கூட என்னை திரும்பி பார்க்காம போகிறீங்கல்ல அப்படின்னோடனே, ஐயோ ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க விஜய்? அப்படிலாம் நினைக்காதீங்க விஜய், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. காவேரி வீட்டில் உங்களை யாரும் வெறுக்கல விஜய், அதே மாதிரி காவேரி உங்களை எப்படி விஜய் வெறுப்பா அப்படின்னோடனே, இல்லை காவேரி ரொம்ப மாறி போயிட்டா, முன்ன மாதிரி இல்லவே இல்லை, சுத்தமாக என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டா தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறான்னே தெரியல. இப்போ காவேரி இருக்க நிலைமை உங்களுக்கே தெரியும்ல, இந்த டைமில் அவள் கூட எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் காவேரி அதை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்னை பற்றி அவளுக்கு அக்கறையே கிடையாது, அவளுக்கு தேவை அவங்க அம்மா வீடை பற்றி தான் அக்கறை. ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா காவேரி அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, என்ன வேணாலும் சொல்லுங்கள், காவேரி செல்ஃபிஷ்னு சொல்லாதீங்க அப்படின்னோடனே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? காவேரி செல்ஃபிஷ் தான், அவங்க அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரில, அவங்க எப்போவுமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அப்படின்னோடனே, நீங்கள் பாருங்கள் நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் புரியல விஜய்க்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இல்லை நிவின், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, ஆனால் பாதியில் நிறுத்திட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, ப்ளீஸ் நிவின் தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்கள், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சொல்கிறேன் பிரதர், ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு வந்து உங்கள் வீட்டில் போய் சண்டைலாம் போடக்கூடாது சரியா அப்படின்றாரு. சரி, நான் எந்த சண்டையும் போட மாட்டேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, காவேரி வேணும்னே வரலன்னு சொல்லலை, உங்கள் கூட வரதுக்காக தயாராக இருந்தா, அது மட்டும் கிடையாது, அத்தையும் மனசு மாதிரி தயாராக இருந்தாங்க, அவங்களும் வந்து காவேரியை உங்கள் கூட அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாங்க, அன்றைக்கி நீங்கள் வர வேண்டிய நாள் இருந்ததுல, அன்றைக்கி தான் இதெல்லாம் நடந்தது, அப்புறம் ஏன் அவங்க அனுப்பலை? அதுதான் உங்கள் பாட்டி காவேரி கோயிலில் பார்த்து பேசியிருக்காங்க, உங்கள் சித்தி வந்து காவேரி வீட்டுக்கே போய் பேசியிருக்காங்க, அதனால் காவேரி எங்களுக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் நாங்கள் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த நிலைமையில் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்று பயங்கரமாக அதிர்ஷ்டம் விஜய் இவ்வளோ நடந்திருக்கான்னு.